நான் சொல்கிறது ஒரு ஆட்சி ஆண்டு ஆரம்பித்து எப்போ முடிஞ்சுது அப்படின்ற ஒரு கண்டினியூஷன் இருக்கும்ல, அந்த கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னா 432 வருஷங்கள் ஆட்சி செஞ்ச வம்சம்னா சோழர்கள் தான். பாம்பு ஒன்று இருக்கும், அந்த பாம்பை விட பெருசாக ஒரு யானையை வச்சுருப்பாங்க. அந்த யானையை விட பெருசாக இவங்க நிற்கிறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்போம். அதாவது என்னென்னா, அது குட்டியான சிற்பம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதை வந்து ஒரு ப்ரொபோஷனேட் காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த துவாரபாலகர்கள் அவ்வளோ பெருசு அப்படின்னு. அந்த கோயிலில் எல்லாமே பெருசு பெருசாக இருக்கும். இந்த நாய்ங்களுக்கு அந்த கோயில் ஒன்று இருந்து அது யார் கட்டினான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. வில்லியம் தியோடர் ஹூஷ் அப்படின்னு பேர், அவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தர். இதை கட்டினவன் பேர் ராஜராஜன்னு பேர். நீங்கள் பிரகதீஸ்வரர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது சமஸ்கிருதம். பிரகதீஸ் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். அதுக்கு தமிழ் பேர் வந்து பெரிய உடையார் கோயில்னு அர்த்தம் பேருடா. அந்த சிவபெருமானுக்கு பேர் வந்து ராஜேஸ்வரன் அப்படின்னு பேர். கட்டின பேர் ராஜராஜன். இந்த கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தான் அவன் பேர் வச்சுருக்கான். இதுவரை அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை விட்டு வசதியாக இருக்குன்றதுக்காக எதையாவது ஒன்று சரின்னு சொல்ல முடியாது. கோயில் கட்டப்பட்டதில் மிகப்பெரிய ஆச்சரியங்களில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ட்ரன்ஸை விட பெரிய சைஸில் உள்ள லிங்கம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதை வெறும் 7 ஆண்டுகளில் கட்டி முடிச்சிருக்காங்க. இதை விட பெரிய சிற்ப வேலைப்பாடுலாம் இல்லாத தாஜ்மஹாலே கட்டுறதுக்கு 22 வருஷம் ஆச்சு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. வரலாற்று பக்கமில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த வரிசையில் இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு இடம்னு சொல்லலாம், அந்த தஞ்சை பெரிய கோயில். தமிழ்நாட்டோட ஒரு அடையாளமாக கூட அது பார்க்கப்படுது. அப்படின்னும் போது இந்த தஞ்சை பெரிய கோயில் பற்றி நிறைய பேசப்படுகிறது. காரணம் அதனுடைய அந்த வடிவமைப்பு, அந்த ராஜராஜ சோழன் அதை கட்டிய விதம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அதை வந்து பேசி புல்லரிக்கும் வகையில் அது வந்து பேசப்படும். அப்படின்போது இந்த தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறு அப்படின்றது என்னவா இருக்குது? தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னா எனக்கு உடனே ஞாபகம் வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று எகிப்து பிரமிட்ஸு, சரி. இன்னொன்று லீகோ டாய்ஸ். என்ன சார் சம்மந்தம் இல்லாத 2 விஷயத்த சொல்கிறீங்களா அப்படின்னு எல்லோரும் யோசிக்கலாம். எகிப்தில் உள்ள பிரமிடுகள் எப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு கட்டட அமைப்போ, அதை போலவே லீகோ டாய்ஸும் இதோட சம்மந்தப்பட்டிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட அமைப்பு அப்படின்னா, இந்த லீகோ டாய்ஸ் பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களான்னு தெரியாது. சின்ன சின்ன பீஸாக இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று அப்படியே இணைச்சே நீங்கள் ஒரு உருவத்தை உண்டாக்க முடியும். இந்த தஞ்சை பெரிய கோயில் முழுக்க அது மாதிரி இன்டர்லாக்கிங் ஸ்டோன்ஸ். ஒரு கல்லில் ஒரு ஓட்டை இருக்கும், இன்னொரு கல்லில் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். இதை உள்ளே கொடுத்து லாக் பண்ணிட்டா லாக் ஆகிடும். சிமெண்ட்டு போன்ற எந்த பொருளும் பயன்படுத்தாமல் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்திய வரலாற்றில் பார்த்திங்கன்னா 3 ஆட்சிகளை வந்து சிறப்பாக சொல்ல முடியும். நம்ம 3 இல்லை 4 சொல்லணும். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 சோழர்கள் ஆட்சி, நம்பர் 2 முகலாய ஆட்சி, நம்பர் 3 கிழக்கிந்திய கம்பெனி, 4வது பிரிட்டிஷ் ஆட்சி. இந்த 4 ஆட்சிக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெத்தட், ஆட்சியோட அந்த பியூரோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பியூரோக்ரஸிக்கு தமிழில் சரியான வார்த்தை எனக்கு தெரியல, அலுவல் முறைன்னு சொல்லலாமா, அப்படி ஒரு சிஸ்டமை உருவாக்கி வச்சுருந்தாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, பேசும்போது பெருமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சோழர்கள் பார்த்திங்கன்னா 10,000 யானையை கப்பலில் ஏற்றிட்டு போனாங்க. இப்போ கூட அது எல்லாம் வச்சு கூட அது மாதிரிலாம் காட்டுறாங்க. யானைகள் இது செய்கிற மாதிரி இது மாதிரிலாம். உண்மையாக வந்து அவர்கள் இருந்த யானைப்படையோ இல்லை 9 லட்சம் வீரர்களோ கிடையாது. அதெல்லாம் வந்து அவர்களது வெற்றிக்கு சாட்சி கிடையாது. இந்தியாவின் மிக நீண்ட ஆட்சி புரிந்த, அதாவது இடைவெளி இல்லாமல்
உடனே சில பேர் வந்துடுவாங்க, அதெல்லாம் இல்லை, அதுக்கு முன்னாடியே பாண்டியர்கள்லாம் அதை விட நிறைய நாள் இருந்தாங்க அப்படி இப்படின்லாம் வருவாங்க. அப்படி நான் சொல்ல வரல. அப்படி பார்த்தா சோழர்கள் தான் முன்னாடியே இருந்தாங்களே. நான் சொல்கிறது ஒரு ஆட்சி ஆண்டு ஆரம்பித்து எப்போ முடிஞ்சுது அப்படின்ற ஒரு கண்டினியூஷன் இருக்கும்ல, அந்த கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னா 432 வருஷங்கள் ஆட்சி செஞ்ச வம்சம்னா சோழர்கள் தான். அதை பிரிக்கணும், அதை அந்த பெருமையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரெண்டாக பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு குலோத்துங்கனுக்கு அப்புறம் அது வேறு சோழர்கள் அப்படிம்பாங்க. வேறு சோழர்லாம் கிடையாது. குலோத்துங்கன் வந்து ராஜேந்திரனோட பேரன் தான். அது மகள் வயிற்று பேரன். மற்றபடி மற்றவங்கெல்லாம் வந்தது வந்து அப்பா வழி மகன் வழியில் வந்த பேரனாக இருப்பாங்க. ஸோ மகள் வழியாக இருந்தாலும் பேரன் தான், அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ 432 ஆண்டுகள் இவங்க தான் தொடர்ச்சியாக ஆட்சி செஞ்சது. முகலாய ஆட்சியே வந்து அவ்வளோ கிடையாது. முகலாயர்களின் ஆட்சி வந்து 1526 ஆரம்பித்து 1857 முடிஞ்சிருச்சு. சுமார் 300 சொச்ச ஆண்டுகள் தான். அதன் பிறகு வந்து கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சின்னு நடுவில் எடுத்தோம்னா கூட அதுவும் 1700 ஆரம்பித்து 1850 வரை தான். அது ஒரு 100 ஆண்டுகள் தான். பிரிட்டிஷ் ராஜ்னு எடுத்தாலும் அதுவும் ஒரு 100 ஆண்டுகள் தான். ஸோ ஒரு 432 வருடங்கள் தொடர்ந்து ஒரு ஆட்சி இருந்திருக்கு. அப்படிங்கிறதே எப்படி இருந்திருக்க முடியும் அப்படின்னா அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப். அதாவது ராஜாக்கு அடுத்த, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் ஒரு ஹைரார்கி வரும். ராஜாவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மந்திர ஓலை, அப்புறம் மந்திர ஓலை நாயகம், அப்படியே வரிசையாக போய் கடைசியாக காரநாட்டான் அப்படின்னு சொல்லி வில்லேஜ் ஹெட்டு வர வரிசையாக பதவிகள் வச்சுருந்தாங்க. அதன் மூலமாக அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பின் காரணமாக தான் அவங்களால 432 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடிஞ்சது. முகலாயர்களும் அதே போல் தான் மன்சப்தாரி சிஸ்டம்னு ஒன்று வச்சுருந்ததுனால தான் அது வந்து முகலாயர்கள் கண்டுபிடிச்ச சிஸ்டம் கிடையாது. ஷெர்ஷான்னு இன்னொரு மன்னர் உருவாக்குனது நடுவில். அதாவது ஹுமாயூனுக்கும் பாபருக்கும் ஹுமாயூனுக்கும் நடுவில் அவர் வருவார். அவர் உருவாக்கின சிஸ்டம். அதை இன்னும் செழுமைப்படுத்தி அக்பர் காலத்தில் அதை முழுமையாக மன்சப்தாரி சிஸ்டம்னு அவர் கொண்டாடுறார். அதே போல் தான் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பை பயன்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷ் ராஜ்லேயே அதே மாதிரி அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப்பின் காரணமாக தான் இவங்களால இவ்வளோ நாள் ஆட்சி செய்ய முடிஞ்சது. அப்போது இந்த கோயில் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்தது? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ராஜராஜ சோழனோட சிவபக்தியை காட்டுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதில் முழுமையாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா அந்த கோயிலில் இருக்க சாமிக்கு ராஜராஜ சோழன் வச்ச பேரே என்ன தெரியுங்களா? ராஜராஜேஸ்வரன் அப்படின்னு தான் பேர் வச்சான். ராஜராஜ ஈஸ்வரன் அப்படின்னு தான் பேர். அதுக்கப்புறம் இவங்க சமஸ்கிருதத்தில் அவரோட இதுவே வச்சுட்டார். அவர் தான் அங்கே சிவன், வேற யாரும் இல்லை, சிவனே அவர் தான். ஒரு படத்தில் கவுண்டர் பண்ணி சொல்லு, இந்த காலனிக்கு என்ன பேர் வைக்கலன்னா கோவிந்தம்மாள் காலனின்னு வை. யார் பேர்? எங்கள் அம்மா பேர்டா, எங்கள் அம்மா பேர் வை அப்படின்னு. அந்த மாதிரி அவர் அந்த சிவபெருமானுக்கு வச்ச பேரே வந்து அவரோட பேர் தான் வச்சுருக்கார். சரியா? ஸோ தன்னுடைய புகழின் உச்சியை காட்டுவதற்காக அவர் செய்த கட்டிய கோயிலாகத்தான் நான் அதை பார்க்குறேன். எல்லோரும் சொல்லுவாங்க பல தேவதாசிகளெல்லாம் கொண்டு வந்தேன். அது மாதிரி தேவதாசிலாம் அவங்க வந்த காலத்தில் அப்படிலாம் வரல. அவங்க வந்து பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டாக வந்தது. பிற்காலத்தில் கோயிலில் இருந்து அவங்களுக்கு காசு கொடுக்காமல் ஏமாற்ற போய் வேறு வழி இல்லாமல் அவங்க விபச்சாரத்துக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார்கள். இந்த கோயிலில் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் ஸ்பெஷலே அந்த உள்ள இதை போகும்போது இந்த துவாரபாலகர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த துவாரபாலகரை அடையாளப்படுத்துவதற்கு எப்படி அவங்க எவ்வளோ உயரமாக இருக்காங்கன்னு அடையாளப்படுத்துவதற்காக எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்கும். அந்த பாம்பை விட பெருசாக ஒரு யானையை வச்சுருப்பாங்க. அந்த யானையை விட பெருசாக இவங்க நிற்கிறாங்கன்ற மாதிரி காமிச்சிருப்போம். அதாவது என்னென்னா அது குட்டியான சிற்பம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அதை வந்து ஒரு ப்ரொபோஷனேட் காட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த துவாரபாலகர்கள் அவ்வளோ பெருசு அப்படின்னு. அந்த கோயிலில் எல்லாமே பெருசாக இருக்கும். அதுதான் அதில் ஸ்பெஷல். எல்லாமே பெருசாக இருக்கும். அதுலேயும் சோழர்களோட கட்டடக்கலைக்கும் பிற்காலத்தில் வந்த நாயக்கர்கள் பாண்டியர்களோட கட்டடக்கலைக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா இவங்க சோழர்களோட கட்டடக்கலையில் எப்படி இருக்கும்னா, கோயில் கோபுரம் வந்து சின்னதாக இருக்கும். கோபுரன்றது வந்து வாசலில் இருக்கிறது. விமானம்ன்றது வந்து அந்த கர்ப்பகிரகம்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு மேலே கட்டக்கூடிய அந்த கூரை இருக்குல்ல, அதை வந்து விமானம்னு சொல்லுவாங்க. பாண்டியர்கள் நாயக்கர்கள் காலத்தில் வரும்போது விமானத்தோட சைஸ் சின்னதாக இருக்கும், கோபுரத்தோட சைஸும் பெருசாக இருக்கும். சரியா? அப்போ அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம், ஸ்ரீரங்கம் கோயிலெலாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கட்டப்பட்டது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் பிற்காலத்தில் வந்த கட்டடக்கலையோட மாடல். அதனால தான் கோபுரம் பெருசாக இருக்கும்.
இவங்க எது கேட்டாலும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா 5000 10,000க்கு தாண்டி வரவே மாட்டாங்க. எதை கேட்டாலும் 5000 10,000 அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கோயிலில் ரெண்டாவது ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே கோயில் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போய் அந்த மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மூலவர் சிலையை வச்சு அதுக்கு உண்டான மந்திரங்கள்லாம் சொல்லி அதை புனிதப்படுத்துகிறேன் அப்படி இப்படின்னு வேலையெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. இதில் உள்ளே இருக்க அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸை விட ரொம்ப பெருசாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த கதவு இருக்குது, இந்த கதவை விட 10 மடங்கு பெரிய சைஸில் இருக்க ஒரு ஆள் உள்ளே வந்து உட்காந்துருந்தாருன்னா எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். இல்லை ஆள் கூட வேணாம், ஒரு 10 மடங்கு பெருசாக ஒரு பீரோவை கொண்டாந்து உள்ளே வச்சுருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? எப்படின்னு யோசிக்கிறது முதல்ல எப்படி இதை உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னு யோசிப்போம்ல. அதே மாதிரி அந்த கேள்விக்கு இன்றைக்கி வர விடை கிடையாது. ஆளாளுக்கு ஒரு தியரி சொல்லுவாங்க, அதை இப்படி கொண்டு வந்திருப்பாங்க, அப்படி கொண்டு வந்திருப்பாங்க, இதை பண்ணுவாங்க, அப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஏகப்பட்ட தியரி எல்லாரும் சொல்லுவாங்க. பிரமிடுக்கும் இதே தான் சொல்லுவாங்க, அடிமைகளை வச்சு வேலை செஞ்சாங்கம்பாங்க. ஒரு சிலர் இன்னொரு தியரி என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, நைல் நதியை அந்த பக்கமாக திருப்பியாக கொண்டு வந்துட்டாங்க பிரமிட் கட்டுற இடத்துக்கு வர, அப்போ தண்ணி வரும்போது போட்டில் கல்லை வச்சு கொண்டு வந்தாங்க. நீ என்ன தான் போட்டில் கல்லை வச்சாலும் அந்த போட்டோட சைஸ் வந்து அந்த கல்லோட சைஸை டிஸ்பிளேஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு தட்டை தூக்கி தண்ணியில் மிதக்க வைக்கலாம், நீங்கள் அளவுக்கு மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சிங்கன்னா தட்டு உள்ளே முங்கிடும். ஆமாம். ஏன்னா அதாவது வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அதோட வெயிட்டை விட அதிகமான வாட்டர் டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட வடிவமைப்பு இருந்தால் தான் அது தண்ணியில் மிதக்கும். கப்பல் மிதக்குதுன்னா காரணம் என்னென்னா, கப்பலின் எடையை விட அதோட வடிவமைப்பு வந்து அது டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய வாட்டர் அதிகம், அதனால அது மிதக்குது. ஸோ இங்கே இப்போ பிரமிடுக்கும் இப்படி தான் சொல்லுவாங்க. என்னென்னா, இங்கேருந்து வாய்க்கால் வெட்டி அந்த வாய்க்காலை கொண்டாந்து அதில் இணைச்சிட்டாங்க, இணைச்சி அது மூலமாக படகுலேயே கொண்டாந்து அப்புறம் அந்த தண்ணியை வந்து மேலேயே கொண்டு போயிட்டாங்க. அது எப்படா கொண்டு போனாங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் எப்படியோ கொண்டு போயிட்டாங்கப்பா அப்படின்ட்டுருவாங்க. வழிகள் இருக்குது, கொண்டு போகலாமான்னா கொண்டு போக முடியும், முடியாதுலாம் கிடையாது, கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அதுக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட் உதாரணம் வந்து நம்ம பனாமா கேனால். சூயஸ் கேனால் தெரியும் நமக்கு, இப்போ பெரும்பாலானவருக்கு தெரியும். சூயஸ் கேனால் வந்து நிலத்தை தோண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கேனால். பனாமா கேனால் நிலத்தை தோண்டாமல் உருவாக்கப்பட்ட கேனால். இந்த செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் வேணால் டைம் இருக்கிறப்ப யூடியூப்பில் பனாமா கேனால் ஷிப் கிராசிங்னு போட்டு பாருங்கள். அது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கேட்டு போட்டு மூடியிருப்பாங்க. எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய செவரு மாதிரி கட்டி கடலில் இந்த பக்கம் இருக்கும். இப்போ கப்பல் இங்கே வந்தோடனே இங்கேருந்து இந்த அடுத்த கேட்டுக்குள்ளே தண்ணியை ஏற்றுவாங்க, மோட்டர் மூலமாகவே ஏதோ தண்ணியை ஃபுல்லாக உள்ளே ஏற்றுவாங்க. தண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கேட்டை திறந்தீங்கன்னா இங்கே இருக்கிற கப்பல் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேட்டில் இருந்து தண்ணியை அடுத்த கேட்டுக்குள்ளே கொண்டு வைப்பாங்க. இப்படியே ஒவ்வொரு கேட்டுக்காக கொண்டு போய் நிலப்பரப்பு இப்படி இருக்குன்னா கப்பல் இங்கேருந்து தூக்கி கொண்டு போய் அந்த பக்கம் இறக்கிடுவாங்க. இந்த சிஸ்டம் வேறு எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் கூட இருந்தது. சென்னை பக்கிங்ஹாம் கேனாலில் இருந்தது அது. ஓகே. இப்போவும் நீங்கள் வட சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் லாக் ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருப்பாங்க. லாக் ஸ்ட்ரீட்னா என்ன லாக்கு? இந்த வாட்டருக்கு போடுற லாக் அது. ஓகே. தண்ணி வரும்போது இந்த படகை ஏற்றி கொண்டு போய் கடலில் விட்டுறது, இல்லைன்னா கடல்லேருந்து உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு அந்த லாக் சிஸ்டம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம் மூலமாக தான் பிரமிடில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு சிலர் வேறு தியரி சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன். இங்கேயும் அதே மாதிரி சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பக்கத்தில் சாரப்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து மண் எடுத்து தான் அது பள்ளமாக போயிடுச்சு, அதனால தான் அது சாரப்பள்ளம்னு பேர். அங்கேருந்து ஒரு சாரம் கட்டி, அதாவது கோபுரம் உயரத்துக்கு சாரத்தை கட்டி அந்த சாரத்தை இன்னொரு பக்கம் இறக்கி ஒரு மேலே ஒரு புள்ளி ராட்டினம்னு சொல்லுவாங்களா, அந்த ராட்டினத்தை போட்டு இந்த கல்லில் கயிறை கட்டி அந்த கயிறை தூக்கி இந்த பக்கம் ஏற்றி யானையை வச்சு இந்த கயிறை இழுத்தோம்னா இந்த கல் மேலே வரும். இப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு தியரி. இல்லைன்னா என்ன சொல்கிறது, உருண்டையாக கட்டைகளை போட்டு அந்த கட்டை மேலே வச்சு உருட்டிகிட்டே போனாங்க அப்படிங்கிறது. கடைசியாக பாலகுமாரன் வந்து ஒரு தியரி வேறு சொல்லியிருந்தார். அதெல்லாம் பண்ணவே இல்லை அவங்க. அந்த கோயிலோட கல்லே ஏன் ஒரு மாதிரி செம்மண் கலரில் இருக்குது தெரியுமா? அந்த கோபுரம் கெட்ட சுற்றி மண்ணு போட்டு மூடிக்கிட்டே வந்தாங்க. மண்ணை போட்டு மூடி சர்க்குலர் பாத்தில் இப்படி மேலே ஏற்றி கொண்டு போனாங்க அப்படின்னு அவர் ஒரு தியரி. அப்படி மண்ணை போட்டு மூடி அந்த மண்ணிலே மூடி இருந்ததுனால அந்த கல் வந்து சிவப்பு கலர் ஆயிடுச்சு. ஏண்டா சரி, அதாவது அந்த கோபுரத்தை சுற்றி மண்ணோடையே போட்டுக்கிட்டே வரதுனால அது மேலே அப்படியே போகலாம். ஆமாம், அப்படி சர்க்குலராக நீங்கள் மலைப்பாதையில் ஏறி போகிற மாதிரி. ஓகே.
அப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு. நான் கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி. இல்லை பாலகுமாரன் அவரோட உடையார் புக்கில் இதுக்கு படம்லாம் வரைஞ்சி வச்சிருக்காரு. ஓகே. சரியா? அது சரி, செம்மண் போட்டதுனால சிவப்பாயிடுச்சு, ஓகே. அந்த செம்மண்ணை தான் எடுத்தாச்சு இல்லை, அதுக்கப்புறம் எடுத்து 1000 வருஷம் ஆச்சு. 1000 வருஷம் ஆகிமா இன்னும் சிவப்பாகவே இருக்காது. அவ்வளோ இதுவாக உறுதியாக இருந்திருக்கு அந்த இது செம்மண். எத்தனை மழை பெஞ்சிருக்கு, எவ்வளோ வாட்டி எத்தனை வருஷமாக மழை பெஞ்சிருக்கு. அதுக்குள்ளாரெல்லாம் போகக்கூடாது, அதோட நிறுத்திடணும். அதாவது என்னென்னா, இந்த நாய்ங்களுக்கு அந்த கோயில் ஒன்று இருந்தது, அது யார் கட்டினான்னு கூட இவங்களுக்கு தெரியாது. வில்லியம் தியோடர் ஹூஷ் அப்படின்னு பேர், அவர் பேர். அவர் வந்து ஜெர்மனியை சேர்ந்த ஒருத்தர். அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர். அவர் இந்தியாவுக்கு வந்து பல்வேறு கல்வெட்டுகளை பூரா முதல்ல எழுத்து வடிவத்துக்கு கொண்டு வந்ததே அவர் தான். இங்கேன்னு இல்லை, தமிழ்நாடு முழுவதும் இல்லை, இந்தியா முழுவதும் பல்வேறு கல்வெட்டுகளை படியெடுத்து அதை பூரா பதிவு செஞ்சவர். அவர் தான் வந்து முதல்ல கேட்குறாரு. வந்து கேட்டால் தெரிலங்க, யாரோ சிவாஜியோட வம்சத்தில் வந்தவங்க, அவங்க தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு உள்ளூர்காரனுக்கு யார் கட்டான்னு கூட தெரியாது அந்த கோயில். அவங்க பூரா நினச்சிட்டு இருந்ததுன்னா, அப்போ வந்து சரபோஜி ஆட்சி காலமாக இருந்த காலத்தில் அவங்கெல்லாம் சிவாஜி வம்சத்துலேருந்து வந்தவங்க, அவங்க தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு இவங்க உள்ளூர் மக்களாக நினச்சிக்கிட்டாங்க. அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும். அப்போ அந்த கோயிலில் வந்து யார் கட்டியது அப்படின்னு இந்த ஜெர்மன் நாட்டு அறிஞர் தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. அட முட்டாள்களா, இதை கட்டினவன் பேர் ராஜராஜன்னு பேர், நீங்கள் பிரகதீஸ்வரர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது சமஸ்கிருதம். பிரகதீஸ் அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம். அதுக்கு தமிழ் பேர் வந்து பெரிய உடையார் கோயில்னு அர்த்தம் பேருடா. அந்த சிவபெருமானுக்கு பேர் வந்து ராஜேஸ்வரன் அப்படின்னு பேர். கட்டின பேர் ராஜராஜன். இந்த கோயிலுக்கு ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தான் அவன் பேர் வச்சுருக்கான். இது கட்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சில 100 ஆண்டு இல்லைனா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டிட்டாங்க இந்த கோயிலை அப்படின்னா அவர் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறார். அவர் கண்டுபிடிச்சி சொன்ன உடனே நம்ம ஆளுங்க ஃபுல்லாக தியரியை ரெடி பண்ணிட்டாங்க. ஏலியன் வந்து கட்டி கொடுத்தது, யானையை வச்சு இழுத்துட்டு போனாங்க, போரில் போய் அடிமைகளை பிடிச்சிட்டு வந்து அந்த அடிமைகளை வச்சு கட்டினாங்க அப்படின்னா ஆளாளுக்கு ஒரு தியரி. முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, போரில் கைது செய்யப்பட்ட அடிமைகள், அதிலும் குறிப்பாக ஆண் அடிமைகளை நகரத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தால் என்ன சிக்கல் ஆகும்? நல்லா யோசிச்சு பாருங்க. எதிரி நாட்டுக்காரன் ஒரு 1,00,000 பேரை கொண்டாந்து சென்னை சிட்டிக்குள்ளே நீங்கள் வச்சுருக்க முடியுமா? திடீர்னு ஒரு கலாட்டாச்சு ரியாட்டாச்சுன்னா என்ன ஆகும்? அவனை பொறுத்தவரை இந்த ஊரை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. எங்கே வேணால் கொள்ளையடிக்கலாம் தான் யோசிப்பான். அப்போ 1,00,000 பேரை கொண்டாந்து வைக்கணும்னா அவனை காவல் காக்கிறதுக்கு நீங்கள் 2,00,000 பேர்லாம் வைக்கணும். ஸோ போர் குற்றவாளிகள் எல்லாம் ஊரில் கொண்டாட மாட்டாங்க. அவங்கள வச்சு கட்டினதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எதுக்கு உண்டான வேலை அப்படின்னா, அந்த ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த அந்த ஆர்கிடெக்சரை அசிங்கப்படுத்துறதுக்கு உண்டான வேலை. அவங்க இல்லை, அந்த அடிமைகள் இல்லைன்னா இதை கட்டியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறது இவங்களோட அந்த ஆர்கிடெக்சரை, அந்த டெக்னாலஜியை அசிங்கப்படுத்துகிற வேலை. அதுக்கு பிறகு எத்தனையோ கோயில் கட்டினாங்களே, எந்த கோயிலும் இந்த டெக்னாலஜியில் கட்டலையே. அப்போ இந்த டெக்னாலஜி எங்கே போச்சு? இதே டெக்னாலஜியில் கட்டப்பட்டது தான் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோயில். அந்த கோயில் அந்த ஊருக்கு பேர் கங்கை கொண்ட சோழபுரமே கிடையாது. அதுவும் பிற்காலத்தில் இவங்க ஏமாற்றி எழுதி வச்சுக்கிட்டது. அந்த ஊருக்கு பேர் முடிகொண்ட சோழபுரம். முடிகொண்ட சோழபுரம். ஆமாம். யார் காலத்தில்? ராஜேந்திரன் காலத்தில் அந்த ஊருக்கு அதுதான் பேர், முடிகொண்ட சோழபுரம் தான் அதுக்கு பேர். இது எங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலான்னா, ராஜேந்திர சோழனோட செப்பேட்டில் இருக்குது. அவன் அதுக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வச்சுருந்தான். அவன் அதை தானே எழுதியிருப்பான். அதை பின்னாடி வந்த பார்ப்பனர்கள் எழுதி வச்சுக்கிட்டாங்க. அவன் செப்பரேட்டில் என்ன எழுதி வச்சுருக்கான்? முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையின் சனி மண்டபத்திலிருந்து நான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்குது. அவரோட ஒரு திருவாலங்காடு செப்பேடுன்ற அந்த செப்பேட்டில் ஃபஸ்ட்டு லைனே அப்படி தான் ஆரம்பிக்குது. கோணேஸ்வரன் ஆகிய ராஜேந்திர சோழன் ஆகிய நான் என்னுடைய 3வது ஆட்சி ஆண்டில் என்னுடைய அரண்மனையின் சனி மண்டபத்திலிருந்து இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு வருது. அதே போலவே 1ஆம் குலோத்துங்கன் காலத்தில் முதலாம் குலோத்துங்கன் வந்து வர்றதுக்கு முன்னாடி 5 பேர் ஆட்சிக்கு வந்துட்டு போகிறாங்க ராஜேந்திரன் காலத்திலே. ராஜேந்திரனோட 4 பசங்க, அப்புறம் அவரோட கடைசி பையனோட மகன் ஒரு பேரன் ஒருத்தன், 5 பேர் வந்து அதுக்கப்புறம் தான் 6வது ஆளாக தான் ராஜேந்திர சோழனுக்கு அடுத்து 6வது ஆள் தான் 1ஆம் குலோத்துங்கன். அவனும் அங்கே தான் இருந்து ஆட்சி செய்கிறான். அவனும் அவனோட ஆனைமங்கல செப்பேடுன்னு தான் அதையும் சொல்லுவாங்க, லெசர் லைடன் பிளேட்ஸ் அப்படிம்பாங்க. அதுலேயும் அவன் எழுதும்போது இப்படி தான் எழுதுகிறான். முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையின் குளிய அறையிலிருந்து நான் பிறப்பித்த உத்தரவு. ஜாலியாக ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுக்கிட்டே உத்தரவு சொன்னார் போல் இருக்குது. அப்படியே தான் அந்த வரி வருது. ஸோ இது வந்து அந்த கட்டடக்கலையை அசிங்கப்படுத்துவதற்காக சொல்லக்கூடியது. அது எப்படி கட்டினாங்கன்னு தெரியாது. அதுதான் உண்மை. யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தர் வந்திருந்தார்,
அவர் ஏதோ ஒரு சேனலில் பேசிகிட்டு இருந்தார். என்னென்னா அந்த கோபுரத்துக்கு நடுவில் நம்ம டாக்டர் காந்தராஜ் தான் அந்த பேட்டியில் எடுத்து அதை பேட்டி எடுக்கிற மாதிரியே எடுத்து போட்டிருந்தாங்க. அந்த கோயிலுக்கு நடுவில் அடியிலேருந்து ஒரு வாய்க்கால் வழியாக தண்ணியை கொண்டாந்து எகிப்து கதைக்கு வந்துட்டார். அவர் வந்து அந்த தண்ணியை ரொப்பி மேலே தண்ணியை உள்ளே ரொப்ப தண்ணி ஏறி அது போகுமா, அது மேலே ஒரு மரக்கட்டை வச்சு பிஸ்டன் மாதிரி மிதந்துக்கிட்டே கல்லை கொண்டு போய் வச்சாங்க. தண்ணி தானாக எப்படி ஏறும்? இந்த காலத்தில் இருக்க மாதிரி மோட்டர் இருந்தால் வச்சு ஏற்றலாம், இல்லை கமலையை வச்சு இறச்சி ஏற்றணும். தண்ணி வந்து நீங்கள் இப்படி 2 சைடில் ஒன்றா இருக்குன்னா இந்த சைடும் ஒன்றா இருந்தால் தான் தண்ணி நிற்கும். நீங்கள் இது பார்த்துருப்பீங்க, இந்த கொத்தனாரெலாம் பார்த்துருப்பீங்க, ரப்பர் டியூப் வச்சுருப்பாங்க. ஆமாம், வச்சு தண்ணியோட அளவு வச்சுக்கிட்டு செவரு மட்டமாக இருக்கான்னு பார்க்குறதுக்கெலாம் வச்சுருப்பாங்க. தண்ணி வந்து நீங்கள் இந்த பக்கம் ஏற்றுனீங்கன்னா அது எப்போவுமே லெவல் ஒன்றா தான் மாறும். அப்போ நீங்கள் கோபுரம் உயரத்துக்கு இன்னொரு இடத்துல தண்ணி எங்கே இருந்தது? இருந்தால் தானே இந்த பிஸ்டன் மெத்தட்லாம் வேலை செய்யும். 2வது பிஸ்டன் மெத்தட் வேலை செய்யணும்னா அந்த மரக்கட்டை வந்து எவ்வளோ டைட்டாக இருக்கணும்னா நம்ம சிரிஞ்சில் இருக்க பிஸ்டன் அளவுக்கு டைட்டாக இருக்கணும். அப்போ தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா அது தண்ணிக்குள்ளே முங்கிடும். ஸோ ஆளாளுக்கு ஒரு டெக்னாலஜி சொல்லிக்கிட்டே போகிறாங்களே தவிர இதுவரை அதை நம்மால் கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த உண்மையை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை விட்டு வசதியாக இருக்குன்றதுக்காக எதையாவது ஒன்று சரின்னு சொல்ல முடியாது. கோயில் கட்டப்பட்டதில் மிகப்பெரிய ஆச்சரியங்களில் இருக்குது அப்படிங்கிறது உண்மை தான். அதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ட்ரன்ஸை விட பெரிய சைஸில் உள்ள லிங்கம் இருக்குது. லிங்கம்னா நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அது கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சும்மா சாதாரணமாக பார்க்க முடியாது, நல்ல அண்ணாந்து பார்த்தா தான் தெரியும், அவ்வளோ உயரத்துக்கு இருக்கும். அப்போ அந்த லிங்கத்தை எப்படி கொண்டு போயிருப்பாங்கன்னா, சிம்பிளான லாஜிக், முதல்ல லிங்கத்தை உள்ளே வச்சுட்டு தான் கோயிலை கட்டியிருப்பாங்கன்னு தான் சொல்ல முடியும். லாஜிக் படி பார்த்தா அப்படி தான். லாஜிக் படி பார்த்தா அது ஒன்று தான் வழி, வேறு ஒன்றும் வழி கிடையாது. அதே போலவே மேலே ஒரு 80 டன்னில் ஒரு மேலே மையக்கல் ஒன்று, அதில் ஒரு 4 பக்கமும் 4 காளமாடோட சிலைகள். அதே போலவே அந்த கோயிலோட மொத்த உயரமே 247 அடி அப்படிம்பாங்க. அது வந்து தமிழ் எழுத்துக்கள் 247க்கு சமம் அப்படின்ற மாதிரியும் சில தியரிலாம் சொன்னாங்க. எல்லாமே தியரி தான், உண்மையாக இல்லையான்னு தெரியாது. உண்மை என்னென்னா, அன்னைக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை கட்டினாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய மார்வல். அது மட்டும் இல்லை, அதை வெறும் 7 ஆண்டுகளில் கட்டி முடிச்சிருக்காங்க. இதை விட பெரிய சிற்ப வேலைப்பாடுலாம் இல்லாத தாஜ்மஹாலே கட்டுறதுக்கு 22 வருஷம் ஆச்சு. தாஜ்மஹால் பிரம்மாண்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது எல்லாமே ஓகே. ஆனால் இதில் இருக்க மாதிரி இன்ட்ரிகேட்டான அந்த சிற்ப வேலைப்பாடுகள், அவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அதில் கிடையாது. ஆனால் அதை கட்டுறதுக்கு 20 வருஷமா 22 வருஷம் ஆயிருக்கு. இது வெறும் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பெரிய ஆச்சரியம். அப்புறமா மக்களுக்கு முக்கியமாக ஒரு செய்தி என்னென்னா, ஒரு புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க நிறைய பேர். என்னென்னா, அந்த கோயில் கோபுரத்தோட வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐரோப்பியர் ஒருத்தரோட சிலை இருக்குது. ஐரோப்பியர்னால் சட்டை போட்டு கேப் வச்சு, கேப்பில் ஹேட் வச்சுக்கிட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனிதரோட சிலை இருக்குது. அப்படின்னா அதை பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஐரோப்பியன் சிலை தான் அது அப்படின்னு. இதுக்கு ஒரு கதை விடுவாங்க. அப்பா, இவருக்கும் பிரான்ஸ் நாட்டு மன்னருக்கும் கனெக்ஷன் இருந்தது, அந்த பிரான்ஸ் நாட்டு ராஜாவோட சிலை தான் அங்கே வச்சுருக்கிறாங்க, சாதாரண மனிதர்களின் சிலையெல்லாம் கோபுரத்தில் வைக்க மாட்டாங்க, மன்னரோட சிலையை தான் வைப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பொருளி. இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சைனாக்கார மாதிரி ஒரு சிலை ஒன்று இருக்கும். அவருக்கு சைனா ராஜாவோடையும் ராஜராஜனின் தொடர்புகள் இருந்தது அப்படின்னு. அது வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா, அந்த சைனாக்காரன் சிலைன்றது வந்து போகர்னு இருக்கக்கூடிய சித்தரோட சிலையாக இருக்கும். போகர்ன்ற சித்தர் வந்து பழனி கோயிலை அந்த சிலையை செஞ்சவர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இன்னொரு நாள் போவோம். அது இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுப்போம். போகர்ன்றவர் இந்தியாக்காரர் கிடையாது, அவர் சைனாக்காரர். அவர் இங்கே வந்து செட்டில் ஆகி இங்கேயே தமிழ் படித்து தமிழில் பாட்டெல்லாம் எழுதியிருக்கார், அதெல்லாம் உண்டு. ஆனால் அவர் சைனாக்காரர். ஒருவேளை அது போகரோட சிலையாக இருக்கலாம். அதுவும் என்னுடைய அனுமானம் தான், அதுக்கும் உறுதியாக எந்த சான்றும் கிடையாது. இந்த ஐரோப்பியர் சிலை வந்து இவங்கெல்லாம் ஆளுக்கு 1000 கதை சொல்லுவாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஐரோப்பியர்கள் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணல. அந்த சிலையில் இருக்கிற மாதிரி ஹேட்டெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ இருந்த ஹேட்லாம் வேறு மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த சைடெல்லாம் அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இந்த ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். 800களில் கூட அந்த மாதிரி தான் ஹேட் வச்சுருந்தாங்க. இந்த சிலை வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வில்லியம் லாம்டன் அப்படின்னு ஒருத்தர் கிழக்கிந்திய கம்பெனியில் சர்வேயராக வேலைக்கு சேர்றாரு. அவரை கூப்பிட்டு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா பூரா சர்வே எடுங்க. சர்வேனா என்னது, லேண்டை அளந்து மேப்பாக வரைஞ்சி கொடுங்க அப்படின்றாங்க. நாம் இன்றைக்கி வச்சுருக்க இந்திய மேப் வந்து வரைஞ்சி கொடுத்தவர் அவர் வில்லியம் லாம்டன். அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் வரைய உட்கார்றாரு. அப்படி போகும்போது அவர் ஒரு மிஷின் கொண்டு போகிறார். அவர் எடுத்த அந்த சர்வேக்கு பேர் கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக தான் இந்திய மேப்பை உருவாக்குறாரு. அதுக்கு அவர் பயன்படுத்திய முக்கிய கருவிகளில் ரெண்டு வந்து, ஒன்று பேர் வந்து ஜெனித் செக்டார் அப்படிம்பாங்க, இன்னொன்று தியோடலைட் அப்படிம்பாங்க. நீங்கள் இந்த ரோட்டில் கூட சில டைம் பார்த்துருப்பீங்க, ஒரு ட்ரைபாட் மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு மைக் வச்சுட்டு பார்த்துட்டு நிற்பாங்க பார்த்தீங்களா. அது வந்து இப்போ உள்ள அட்வான்ஸ்டு மெத்தட். அதை வச்சுட்டு நீங்கள் நம்ம இது படிச்சிருக்கீங்க, இப்போ எல்லாருமே படிச்சிருப்போம், என்னது பித்தகோரஸ் தியரம். ஆமாம், ரைட் ஆங்கிள். ஆமாம். அப்புறம் ஐபாட் நியூஸ் வச்சு இங்கே அப்போ இங்கே இந்த இடத்துல நின்றுக்கிட்டே ஒரு போலோட ஹைட் என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரிக்னோமெட்ரியை பயன்படுத்தி அதுக்கு மேலே நம்ம டெக்னிக்கலாக போக வேண்டாம். அதை பார்க்கணும்னா என்ன வேணும்னா, ஒரு உயரமான இடம் வேணும். ஒரு மலை மேலே கொண்டு போய் அதை வச்சுக்கிட்டாருன்னா, அங்கேருந்து அவர் பார்த்தாருன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். மலை உச்சி இப்படி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அப்போ எந்த இடத்துலலாம் நோட் பண்ணுறாரோ அதை வச்சு அந்த இடத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்றதை ட்ரிக்னோமெட்ரி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அந்த சைன் தீட்டா காஸ் தீட்டா இதெல்லாம் போட்டு அப்படி ஒரு இடத்த அவர் தேடுறாரு. தஞ்சாவூரில் அப்படி ஒரு இடமே இல்லை. ஏன்னா அது வந்து ஃபுல்லாக பிளெயின்ஸு, எல்லா இடமும் சமதளமான இடம். ஒரு உயரமான இடம் இருந்தால் தான் அவர் வந்து அந்த தஞ்சை டிஸ்ட்ரிக்டை மெஷர் பண்ண முடியும். அப்போ உயரமான இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு இது நல்லா இருக்குடா, வசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சரபோஜி மன்னர்கள்ட்ட சொல்லி மேலே கொண்டு போயிடுறாரு. அதோட இடம் வந்து 500 கிலோ, 1/2 டன்னு. அதை கொண்டு போய் கோபுரத்து மேலே வச்சு தான் அவர் இந்த சர்வேலாம் எடுத்துக்கிட்டு இருக்கார். சர்வே எடுக்கும்போது ஒரு நாள் அந்த மிஷின் அங்கேருந்து உருண்டு கீழே விழுந்துருச்சு. விழும்போது அந்த மேற்கு பகுதியில் இருந்த சிலையெல்லாம் உடச்சிட்டு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணும்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலே சொல்லி காசை வாங்கி சரபோஜி மன்னர்கிட்ட கொடுத்து இதை ரிப்பேர் பண்ணிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் தானே காசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் சிலையை வச்சு அங்கே செஞ்சு ரிப்பேர் வேலையே முடிச்சிட்டாங்க. இதை வந்து நடந்தது 1800களில். நம்ம ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து ஐரோப்பியர் கூட கனெக்ஷனில் இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியும், அது வந்து இப்போ உள்ள காலத்தில் உள்ள மாடலில் உள்ள ட்ரெஸ் அது. ஸோ இப்படி தஞ்சை பெரிய கோயிலை சுற்றி ஏகப்பட்ட மர்ம கதைகளை இவங்களா கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கலாக ஒரு ஆன்சர் இருக்கும். பல விஷயங்களுக்கு நமக்கு ஆன்சர் தெரியலன்றதுக்காக இந்த பேய் கதையெல்லாம் நம்பணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக சார். தஞ்சை பெரிய கோயிலை பற்றியும் அதில் உள்ள நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்தமைக்கு நெட்வொர்க்கின் சார்பாக மிக்க நன்றி.